ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல செப்டம்பர் சேலஞ்சோட டே 2 ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ண போறோம். ஃபைண்ட் த ஸ்டூடெண்ட் தட் வில் ரீப்ளேஸ் த சாக்ன்றது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ பேசிக்கலா டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து அதை போர்டில் சால்வ் பண்ண சொல்ல போறாங்க. இதுல சாக்குன்ற அரே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அவனுக்கு கொடுத்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ற நம்பர் ஆஃப் சாக்ஸையும் அண்ட் கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்மள என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்கன்னா, இதே ப்ராசஸை டீச்சர் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சாக் இல்லையோ அந்த ஸ்டூடெண்டோட இண்டெக்ஸ் வேல்யூவை நம்மள ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ கீழே இருக்க எக்ஸாம்பிள் 1 பாருங்க. இதுல சாக்குன்ற அரேல 515 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 5 சாக் யூஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றான். செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு சாக் யூஸ் பண்ணி சால்வ் பண்றான். அகைன் தேர்ட்ல இருக்கிறவன் 5 சாக் யூஸ் பண்ணி சால்வ் பண்றான். அண்ட் கேன்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்ஸ். மொத்தம் 22 சாக்ஸ் அங்க அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 5 சாக்ஸ் யூஸ் பண்ணி அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டானா 22ல 5 போயிடுச்சுன்னா 17. செகண்ட் ஸ்டூடெண்ட் 1 சாக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணானா 17ல 1 போயிடுச்சுன்னா 16. அகைன் தேர்ட் ஸ்டூடெண்ட் வந்து 5 சாக் யூஸ் பண்றான். இப்போ நம்மளோட சாக்கோட மொத்த கவுண்ட் 11. இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா கரெக்டா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து மொத்த சாக்கையும் யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவான். நம்மளோட சாக்கோட கவுண்ட் வந்து 0 ஆயிடும். ஸோ அடுத்து இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சாக்ஸே கிடையாது. ஸோ அவனோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். அதோட வேல்யூ 0. ஸோ இப்போ கீழே செகண்ட் எக்ஸாம்பிளை பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். இந்த எக்ஸாம்பிள்ல மொத்தம் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்ஸ் வந்து 25. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து 3 சாக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணானா நம்மளோட வேல்யூ வந்து 22 ஆயிடும். அதாவது 25 சாக்ஸ்ல இருந்து 3 மைனஸ் ஆகி அகைன் செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்து 4 சாக் யூஸ் பண்ணானா 18 ஆயிடும். அகைன் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா கரெக்டா 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சாக்ஸ் யூஸ் பண்ணிட்ட பிறகு சாக்ஸோட மொத்த கவுண்டோட வேல்யூ வந்து 2 ஆயிடும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 3 சாக் யூஸ் பண்ணணும். பட் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சாக்கோட கவுண்ட் வந்து 2 தான். ஸோ அவனால அதை ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ அவனோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஈஸி அண்ட் ஆப்டிமல் வேல சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம ஃபார் லூப்ல 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் செக் பண்ண போறோம். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றத நான் வந்து லைன் பை லைனா ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சாக்குன்ற அரேல இருக்கிற வேல்யூஸை நான் மொத்தமா ஆட் பண்ணி டோட்டல் சாக்குன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி போறேன். இப்போ சாக்குன்ற அரேல இருக்கிற வேல்யூஸ்ல என்னது 515. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அவனுக்கு கொடுத்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு எத்தனை சாக்கு எடுத்துக்கிறான்றது. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 11 வரும். அதை நான் டோட்டல் சாக்ல ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் லைன்ல வந்து k ஈக்குவல் டு k மாட் டோட்டல் சாக்ஸ். ஸோ கேன்ற வேல்யூ என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்ஸ், அது வந்து 22. டோட்டல் சாக்ஸ் எவ்வளோ 11. ஸோ இதை மாட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 தான் கிடைக்கும். ஏன்னா லெவல் 2s are 22. ஸோ இப்போ கேவோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. இப்போ ஃபார் லூப்ல ஜஸ்ட் நம்ம வந்து 2 கண்டிஷன் அதை செக் பண்ண போறோம். அந்த 2 கண்டிஷனுக்கு இந்த டோட்டல் சாக் அண்ட் கேவோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளோட ஃபார் லூப்ல 2 கண்டிஷன் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் கே இஸ் லெஸ் தென் சாக் ஆஃப் 5. நம்மளோட கரண்ட் சாக் ஆஃப் 5 என்னது 5. நம்மளோட கேவோட வேல்யூ என்னது 0. இப்போ ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல i ஈக்குவல் டு 0ல 0 லெஸ் தென் 5ன்னு வரும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுனால நம்ம வந்து ஐயே ரிட்டர்ன் பண்ணிக்க போறோம். ஐயோட வேல்யூ என்னது 0. ஸோ 0வை ரிட்டர்ன் பண்ணி நம்மளோட லூப்பை டெர்மினேட் பண்ணிக்க போறோம். ஒருவேளை கேவோட வேல்யூ கரண்ட் சாக் ஆஃப் ஐயோட வேல்யூவோட அதிகமா இருந்ததுன்னா நம்ம கேவோட வேல்யூ கூட கரண்ட் சாக் ஆஃப் ஐயோட வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டு அகைன் நம்ம லூப்பை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண சாக் இல்லையோ அவனோட இண்டெக்ஸ் வந்து நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஆப்டிமலாக நம்மளால சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கோடிங்ல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.